திருவாலங்காட்டுக்குள்ளே முதல்ல ஞானசம்பந்த பெருமான் உள்ளே போகிறதில்லை. ஏன் போகிறதில்ல? காரைக்கிழமையார் தலையால் நடந்து வந்த பதி. கைலாயத்திலிருந்து தலையால் வராங்க. தலையால் வந்த பதிக்கு நம்ம காலால் போகலாமா? இந்த உணர்வு எத்தனை வருஷம் கழிச்சு? அம்மா வந்தது 2ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, 500 வருஷம் கழிச்சு. 500 வருஷம் கழிச்சு என்ன நினைக்கிறாரு? அம்மா தலையால் நடந்த வந்த பதி நான் காலால் மிதிக்க மாட்டேன்ப்பா, உள்ளுக்குள்ளேயே போகிறதில்ல, வேறொரு கோயிலில் போய் படுத்துக்கிறேன். இரவு நேரத்தில் வேறொரு கோயிலில் போய் தங்குறேன். இம்மையிலே புவியில்லோர் யாருங்கான ஏழுலகம் போற்று சேர்ப்ப எம்மையாலும் அம்மைதிரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மெனறி வடுவாத பதியின் மாடோர் செலும்பதியின் நன்றிரவு பள்ளி சேர்ந்தார். ஞானசம்பந்த பெருமான் திருவாலங்காட்டுக்குள்ளே போனால், ஏப்பா நீ உள்ளே வந்தேன்னு யாராச்சும் கேட்கவா முடியும்? யாராச்சும் கேட்க முடியுமா என்ன? 500 வருஷம் கழிச்சு அவருக்கு அந்த மனசில் அந்த அம்மா அப்படி தலையில் நடந்து வர்றது அவர் கண்ணு முன்னாடி நிற்கிது. அந்த கண்ணு முன்னாடி அம்மா தலையால் நடந்து வந்துட்டு இருக்கிறது அப்படி கண்ணு முன்னாடி நிற்கிது. அம்மா தலையால் நடந்து வந்த பதியை நம்ம காலால் மதிக்கலாமா? நம்ம கார்லேயே போய் செவத்தில் மோதி தான் நிற்கிறோம். நம்மளுடைய அறிவு அப்படி வேலை செய்யுது. ஞானசம்பந்த பெருமானுடைய அறிவு எப்படி வேலை செஞ்சுருக்குது பாருங்க. அப்படி உள்ளே போகாமல் இருந்ததுனால தான் சாமி அவர்கிட்ட போனார் இல்லைங்களா? வேறொரு பதியில் போய் தங்குறாரு. நல்லா நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு. சாமி கனவுல வர்றாரு. அயர்ந்தனையோ என்னை பாடுவதற்கு இப்படி கேட்குறாரு பாருங்க. சார்ப்பா சலுப்பாயிடுச்சா, தூங்கிட்டியா, ஏன் பாடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்த நேரம் 12 மணி இருக்கு. அப்போ திருமுறை எப்போ வேணாலும் பாடலாம். இங்கே கோயில் நட சாத்திட்டாங்க பாடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. எந்த நேரம் வேணாலும் பாடலாம். தூக்கம் வரலையா, நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு தேவாரம் படிங்க, நல்லா தூக்கம் வரும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேங்க. தூக்கம் வரலைன்னா நான் பெரிய புராணம் படிப்பேன். உண்மை சொல்கிறேன் நான். நம்மளை பற்றி நம்ம சொல்லக்கூடாது புராணம் பேசுகிற பொழுது. எந்த நேரம் தூக்கம் வரலைனாலும் நீ எந்திரிச்சு பெரிய புராணம் படிக்கிறது என்னுடைய வழக்கம். அப்படி தான் போயிட்டு. தூக்கம் வரல அப்படின்னா இரவு 2 மணி